ஆடி அமாவாசை என்று சொன்னாலே மட்டக்களப்பு மக்கள் அனைவர் மனதிலும் அது மாமாங்கேச்சர திருத்தலத்தையே முதல் நினைவிற் கொண்டுவர். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூன்றிலுமே பிரசித்தி பெற்று விளங்கும் மிக்க பெருமை வாய்ந்த புண்ணிய பழம்பதி மாமாங்கேச்சுரம். இத்திருத்தலத்து மூர்த்தியை பற்றியும் தீர்த்தத்தினை பற்றியும் தொன்று தொட்ட ஐதீகமான கதைகள் பல இங்கு வழங்குகின்றன. இவை இரண்டும் ராமாயண காலத்துடன் சம்பந்தப்படுத்த பெறுகின்றன. ராவணனை வென்று சீதையை சிறை மீட்டு மீண்டும் செல்லும் வழியில் ராமபிரான் இவ்வழியே வந்தார் என்றும் கடல் முகம் சார்ந்த தூய தனியிடமாய் ஆள் அரசு திருவாத்தி, நெல்லி, கொக்கட்டி முதலிய மரங்களை ஓரிடத்திற்கொண்டு பஞ்சவடி போன்று அமைந்து விளங்கிய காடு நிறைந்திருந்த இப்பகுதியில் ராமர் தங்கினார் என்றும் அவ்வேளை தனது சிவபூசைக்காக மணலிற் பிசைந்த லிங்கம் ஒன்றை அவர் ஆக்கி அதற்கு அபிஷேகம் செய்வதற்காக தனது கோதண்டத்தை நிலத்தில் ஒன்றி பதித்துண்டாக்கிய பெரிய வள்ளத்தில் இருந்து உண்டானே அமுத வெள்ளத்தில் இருந்த புனித தீர்த்தத்தை பெற்று சிவபூசையினை முறைப்படி நிறைவேற்றினார் என்றும் கூறப்படுகின்றது. இதற்கிடையில் ராமருடைய பூசனைக்காக விந்திய மலையிலிருந்து லிங்கம் ஒன்றை கொண்டு வரச் சென்றார் அனுமன் வரும் வழியில் தாமதித்ததால் அந்த லிங்கமும் பூசனை செய்யப்பட்டு ராமனால் ஆக்கப்பெற்ற குளத்தின் நடுவே புதைக்கப்பட்டு விட்டதென்றும் அந்த புனித லிங்கத்தின் மகத்துவத்தினால் தான் உட்படிவோர் மீது படிந்துள்ள பாவமனத்தையும் போக்கவல்ல திருவருட்சக்தி இத்திருக்குளத்திற்கு நிரந்தரமாக கிடைக்கலாயிற்றென்றும் இத்தீர்த்தத்தின் மகிமை கூறுகின்றது. அன்றியும் காசியிலிருந்து வந்த முனிவர் ஒருவர் தம் கமண்டலத்தில் கொண்டு வந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, துங்கபத்திரை, பவானி, காவேரி, தாமிரபரணி, சேது முதலான 9 மங்கை பெண்களின் பெயரால் அமைந்த தீர்த்தங்களையும் இத்திருக்குளத்தில் கலந்து நீராடி ராமலிங்கத்தை வழிபட்டு பெரும் பயன் பெற்றார் என்றும் எல்லா மங்கை நதிகளிலும் தீர்த்தம் கலக்கப்பட்ட இத்திருக்குளம் ஆதலால் மாமங்கை தீர்த்தம் என்று இது பெயர் பெற்றதென்றும் கூறப்படுகின்றது. முனிவர் கலந்தது அபிமுத்தி தீர்த்தம் ஆதலால் தன்னிடை மூழ்குவாரது வினைப்பயனை அறுக்கும் மாற்றல் பெற்றது இந்த திருக்குளம் என்று கூறுவர். அபிமுத்தி என்பது தன்னை அடைந்தவரை விட்டு நீங்காதது என்ற பொருளுடைய வடமொழி சொல். தன்னிடை மூழ்கி எழுந்தார்க்கு நற்பயன் அளித்தலில் மாறாத பெருஞ்சிறப்புடையது இந்த மாமங்க தீர்த்தம். இத்தீர்த்த சிறப்பு பாடக சமுந்தரி என்ற இளவரசியின் வரலாற்றினோடும் இணைந்ததாக தெரிகின்றது. 3 முளைகளை உடையவரும் 117 ஆண்டு வரை கன்னி பருவம் எய்தாமல் இளம் பெண்ணாகவே இருந்தவருமான இப்பெண்ணரசி மட்டக்களப்பின் தென்கோடியிலிருந்து உன்னரசகிரியிலிருந்து மட்டக்களப்பு முதலான கிழக்கிழங்கையின் பல இடங்களுக்கு அதிபதியாக ஆண்டு வந்தாள் என்றும் இத்திருக்குளத்தின் மகிமையை கேள்வியுற்ற இம்மதரசி தன் பரிவாரங்களுடன் இத்தலத்திற்கு வந்து இத்திருக்குளத்தில் பயபக்தியோடு மூழ்கி எழுந்ததும் 3வது முளைத்தடம் நீங்க பெற்றதோடு கன்னித்தன்மையும் பேரழகம் மேலும் இளமையும் அடைய பெற்றாள் என்றும் அதனாலேதான் இத்திருக்குளம் அவளால் மாமங்கை நதி என பெயர் சூட்ட பெற்றதென்றும் கூறுவர். மாமங்க திருக்குளம் நிறைந்த சந்தனச்சேறு கொண்டது. மெல்லிய பசுமை நிறமான இச்சேறு உடம்பின் வெளிப்புற நோய்கள் அனைத்தையும் மாற்றிவிடும் சிறப்புடையதாதலால் அமிர்த சேறு என்றும் பசும் சந்தனம் போர் குளுமையாய் இருந்ததால் சந்தன சேறு என்றும் தீர்த்த குளத்தை அடுத்துள்ள சிறிய நீர்நிலைகளான தோணாக்களின் அடியிலும் அயலுள்ள ஊர் கிணறுகளின் அடியிலும் இந்த அமிர்த சேற்றின் படிவு உள்ள காரணத்தினால் போலும் மாமங்க திருத்தலத்தை அடுத்துள்ள ஊரும் அமிர்தகளி என்ற பெயர் பெற்றது. பட்டினப்பாங்கர் பரந்த தோணாமுகமாய் ஐங்கரன் கோவில் அமிர்தகளி கணித்தாய் என்று யாழ் நூலுள் இப்பெயரை விபுலானந்த அடிகளாரும் எடுத்தாள்கின்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தெய்வங்களின் வரலாறுகள், தாலாட்டுகள், காவியங்கள், கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்.